வணக்கம். கதையை உங்களுக்காக வாசிப்பவர் லக்ஷ்மி. கதையின் தொகுப்பு யோசனை. எழுதியவர் தளவை மாசு சௌந்தரராஜன். கதையின் தலைப்பு வாலிப மயக்கம். கல்லூரியில் படிக்கும் மோகனின் அம்மாவுக்கு திடீரென்று நெஞ்சுவலி வந்ததால் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். மருத்துவம் பார்த்த டாக்டர் 10 நாட்கள் பெட் ரெஸ்டாக இருக்க வேண்டும் என்று சொன்னதோடு அவரின் அருகிலிருந்து கவனிக்க தனியாக ஒரு நர்ஸையும் ஏற்பாடு செய்தார். மோகனுக்கு அம்மா மேல் பாசம் அதிகம். அதனால் அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு வந்து அம்மாவை பார்த்து விட்டு செல்வான். 3 நாட்களிலேயே அம்மாவின் உடல் நலத்தில் முன்னேற்றம் தெரிந்தது. வழக்கம்போல் மகனிடம் பேச ஆரம்பித்தார். அதன் பிறகுதான் மோகனின் சோகம் போனது. அதன் பிறகுதான் அம்மாவை கவனித்து வரும் நர்ஸின் அழகு அவன் கண்ணுக்கு தெரிந்தது. கேரள அழகை மேனியில் சுமந்த நர்ஸ் அசத்தலாக தெரிந்தாள். அவள் கொஞ்சி பேசும் கேரள தமிழ் நெஞ்சில் மகிழ்ச்சியை தந்தது. அவளின் காந்த கண் இவனை இழுத்தது. அப்புறம் அம்மாவை பார்க்க வரும் சாக்கில் நர்ஸை பார்க்க வந்தான். திருட்டுத்தனமாக அவள் அழகை ரசித்தான். தேவையில்லாமல் அவளிடம் பேசி மகிழ்ச்சி கண்டான். அவளை பார்ப்பதே பெரிய சொர்க்கம் என்று எண்ணினான். இதை காதல் என்று சொல்ல முடியாது. அன்பு என்று சொன்னாலும் பொருந்தாது. வாலிபத்தின் மயக்கம் என்றுதான் சொல்லியாக வேண்டும். அவளின் இளமை எழிலும் இனிமை குரலும் மோகனின் மனதில் மோகத்தை உண்டாக்கியிருந்தன. அவளை தொட்டு பார்க்க மனதிற்குள் ஆசைப்பட்டான். இப்போதெல்லாம் அம்மாவை பார்க்கும் நினைப்பு போய் அவளை பார்க்க போகும் நினைப்பானது. வீட்டில் தன் ஹீரோ ஹோண்டாவை ஸ்டார்ட் செய்தான். நர்ஸ் மீது சிந்தனை இருந்ததால் ரோட்டில் அவன் கவனம் இல்லை. எனவே எதிரில் வந்த யமஹாவோடு ஹோண்டா மோதியது. ரோட்டில் சறுக்கி விழுந்தான். அவன் உடம்பில் ஆங்காங்கே சிராய்ப்பு காயமும் இரத்த கசிவும் ஏற்பட்டன. அந்த சம்பவத்தை நேரில் கண்ட சிலர் அவனை திட்டி தீர்த்தனர். வேறு சிலர் புத்திமதி சொன்னார்கள். பலர் வேடிக்கை பார்த்தார்கள். வேதனை உடம்பில் இருந்தாலும் மோகன் அதனை வெளிக்காட்டாமல் வண்டியை எடுத்தான். ஆஸ்பத்திரி வந்து சேர்ந்தான். அவன் நிலையை பார்த்த தாய் அலறினார். நர்ஸ் அவரை தேற்றி ஆறுதல் சொல்லி மோகனுக்கு மருந்து போட தனி அறைக்கு அழைத்து சென்றார். சிராய்ப்பு காயம் ஏற்பட்ட இடத்திலெல்லாம் பஞ்சால் துடைத்து டெட்டால் போட்டு சுத்தப்படுத்தி மருந்து தடவினாள். கெட்ட எண்ணத்தில் அவளை தொட்டு பார்க்க ஆசைப்பட்டவனுக்கு தன்னை அவள் வலிய வந்து தொட்ட போதும் கெட்ட எண்ணம் அப்போது அவனுக்கு வரவில்லை. கீழ்த்தரமான உணர்ச்சி உண்டாகவில்லை. நர்ஸ் தன்னை ஒரு குழந்தையைப் போல பாவித்து சேவை செய்வதை பார்த்ததும் மோகன் அவளை ஒரு தாயாக பார்த்தான். தேவதையாக தெரிந்தவளே இப்போது தெய்வமாக தெரிந்தாள். இளம் வயதில் அவள் கடமையையும் பொறுப்பையும் பார்த்து தலை குனிந்தான். தாயாக பார்க்க வேண்டியவளை தப்பாக பார்த்ததை எண்ணி வேதனைப்பட்டான். வேதனை தெரியாமல் இருக்க அவனது இடுப்பில் நர்ஸ் ஊசி போட்டு தேய்த்து விட்ட போது அவனது உள்ளமும் உதடும் உண்மையாக சொன்னது, தேங்க்யூ சிஸ்டர். கதை பிடித்திருக்கிறதா நேயர்களே? இந்த கதை இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்கிற கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த எழுத்தாளர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கதையோட கிளைமேக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க சொல்கிறாரு. அப்படி இல்லை, பிடிக்கலை, இதில் மாற்றம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேறு மாதிரி எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கருத்துக்களை கேட்குறாரு. உங்களுடைய கருத்துக்களை மின்னஞ்சல் முகவரியில் நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி.